ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பொறுத்தவரை ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகின்றது. 2025 ஆண்டில் 3 பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன. அந்த 3 பயிற்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் கூற வேண்டும். சனி, குரு மற்றும் ராகு பயிற்சிகள் சாதகமாக இருக்கின்றது. கேது பயிற்சி சற்றே பிரச்சனைகள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. சனி இப்ப 11ஆம் வீட்டிற்கு வருகின்றார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். சனி எப்பொழுதுமே 11இல் இருக்கும் காலகட்டத்தை லாபங்களை அதிகம் உணரப் போகின்றீர்கள். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த, அதாவது வேலை தொழிலில் இருந்து வந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வேலை பலு, மேலதிகாரியுடன் அதாவது மேனேஜருடன் இருந்து வந்த ஈகோ கிளாஷ் பிரச்சனை போன்றவைகள் பெருமளவிற்கு முடிவுக்கு வரும். ஓகே. மாறாக புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவது, புதிய கஸ்டமர்ஸ்கள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் வேலையில் இன்கிரிமெண்ட் போன்றவைகள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலம். இது எந்த அளவிற்கு கிடைக்கப் போகின்றது என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. திருமணம் கைகூடுவதற்கும் இது ஒரு உகந்த நேரம் என்றே கூறுவேன். ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தீர்வது மூலமாக கூட லாபங்கள் வரலாம். நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் தீர்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. 2ல குரு இருக்க போறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வரப்போகின்றது. 11 லாபஸ்தானத்துல சனியும் இருக்கார். ஸோ பணம் வர்றது இஸ் அஷ்யூர். எந்த அளவுக்கு அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். பணம் எப்படியும் வரப்போகின்றது. அந்த பணத்தை கண்டிப்பா சேமியுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கின்றது. யோசித்து கன்சல்ட் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ பண்ற சேமிப்பு, இப்போ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு 2.5 வருடங்கள் கழித்து 7 சனி வருகின்றதுல அந்த காலகட்டத்திற்கு உதவியாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மாத்திரம் இல்ல, வீடு போன்ற விஷயங்களில் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 2ல குரு இருக்கார், 11ல சனி இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஏதோ ஒரு விதத்துல பணத்தை சேமிங்க, ஏதோ ஒரு விதத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. பணத்தை எப்படி ஜாஸ்தி ஆக்குறது அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராகு 10ல இருக்க போறார். ஸோ இதுவும் வேலை தொழில் போன்ற விஷயங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லுவேன். பொதுவாக 10ல ஒரு பாவியாவது இருக்க வேணும் அப்படின்னு ஒன்று பழமொழி இருக்கு. ஸோ 10ல ராகு இருக்கிறதுனால வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், புதிய வாய்ப்புகள் வரும், கஸ்டமர்ஸ் இதெல்லாம் வர்றது கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. எப்பவுமே 10ல ராகு இருக்கும்போது உங்களோட ஸ்மார்ட்னஸே, அதாவது வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட்னஸே அதிகரிக்கும். இந்த ஸ்மார்ட்னஸை நீங்க கண்டிப்பாக உணர்வீர்கள் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஓகே. சரி, பிரச்சனையான விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஏப்ரல் மாதம் நாங்க போட்டிருக்கேன் சாட்டர்ன் ராகு கன்ஜங்ஷன். சனியும் ராகுவும் 11இல் ஒன்றாக இருக்க போகின்றார்கள். ஸோ அந்த ஏப்ரல் மாதம் மே 15 தேதி வரை வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அந்த ஒரு 1-1.5 மாசம், ரைட்? அதை தவிர கேது 4இல் இருக்க போவதால் தாயுடனோ தாய் வழி உறவுகளுடனோ பிரச்சனைகள் வரலாம். வண்டிகள் பழுதடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்ற பயிற்சிகள் சாதகமாக இருக்கின்றதுனால 4இல் இருக்கும் கேதுவால் பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா கேது ஒரு ஆன்மீக கிரகம். ஓகே. ஸோ 4இல் கேது இருக்கும்போது தாய் வழி உறவுகளிடனோ தாயுடனோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற பயிற்சிகள் நான் கூறியது போல சாதகமாகத்தான் இருக்கின்றது. 2025 ஒரு முன்னேற்றமான ஒரு வருடமாக இருக்கின்றது. மாதங்கள் கழிய கழிய நாட்கள் நகர நகர, அதாவது 2025 2வது பகுதியில் இந்த முன்னேற்றமான ஒரு சூழலை அதிகம் உணர்வீர்கள். முதல் பகுதியிலேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். 2வது பகுதியில டெஃபினட்டா அதிகமாக உணர்வீர்கள். கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் சாதகமா ஒரு நேர கிடைப்பது எப்பவுமே வர்றதில்லை. ஸோ அத்தகைய ஒரு நிலை ரிஷபராசிக்கு வந்திருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.